market update, please, sir. Yes. Salam Dubai. This is Martin Wells. Feroz பேசுறேன். மார்க்கெட் ஒன்றும் பெருசாலாம் நேற்று ரியாக்ட் பண்ணல. ரியாக்ட் பண்ணாலும் நமக்கு ஒன்றும் யோசிக்க வேண்டாம். ஓகே, யூஎஸோட கிரெடிட் கார்டு டெட், தனி மனிதன் வாங்கும் கிரெடிட் கார்டு மூலியமா வர அவங்க வாங்குற கடன்கள் அதோடைய ஆவரேஜ் நேற்று வந்து டிஎன்பிசியில் ஒரு டேட்டா வெளில வந்துருக்கு. யூஎஸ் ஷாக்கிங். ஆவரேஜா ஒரு அமெரிக்கன் வந்து $6,329, $6,329 கிரெடிட் கார்டில் லோன் வச்சுருக்காங்க. இது ரோலிங்ல ஒரு மாசம் கூடும் ஒரு மாசம் குறையும். ஆனால் ஆவரேஜா என்ன, 6,300 அப்படி வச்சுக்கோம். $6,300 கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல பார்த்தேன். வாட் வந்து அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா இதுதான் ஏற்படுத்துறாங்க. டாக்ஸிங் ஸ்பெண்டிங் சம்பாரிச்சு பணம் வருங்க, அந்த பணத்தை டாக்ஸை எடுத்துருவாங்க. அதை என்ன கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். ஸ்பெண்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் டாக்ஸை எடுத்துருது. பேலன்ஸ் உள்ளதை நம்ம செலவு பண்ணிடுறாங்க. என்ன செலவு பண்றாங்க, இஎம்ஐஸ்ல செலவு பண்ணிடுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சிருக்கான். 11th 12th 11 12 பேங்க் பேலன்ஸ் நில்லு, வந்த சம்பளம் நில்லாயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, they go for credit card. This is what happening in America. இதுதான் வந்து happening in America. இது for the past several decades அப்படி ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா, கடன் வாங்காம அவங்களால இருக்க முடியும். எல்லாமே வந்து இது பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அமெரிக்காவை நம்பி லான்ச் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அது கன்சியூமர் லோன் ஒரு ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டு போயிடுவோம், இஎம்ஐல எடுத்துட்டு போயிடுவோம். ஒய் திங்ஸ் ஆர் ஸோ ஒரு எக்ஸ்பென்சிவ் குட்ஸ் எல்லாம் அமெரிக்காக்கே ஃபர்ஸ்ட் போய் இறங்கினா வாங்கிடுவாங்க. இது பெருமை கிடையாது. ஸ்பெண்டிங் நேஷன், ஸ்பெண்டிங் இருக்கணுங்க, ஸ்பெண்டிங் இருக்கணும், தப்பே கிடையாது. பட் கடன் வாங்கி ஸ்பெண்ட் பண்ற நேஷன் என்ன ஆகும்னா அந்த இடத்துக்கு தான் போயிடும். இது இல்லாம அமெரிக்கன் கவர்மெண்டோட டெட் தனியா இருக்குல்ல, அது வேற. அது கவர்மெண்ட் வந்து டெவலப்மெண்ட்காக வாங்குறேன்னு சொல்லி வாங்கி $1 trillion உலகத்திலே அதிகமான கடன்கார நாடு அமெரிக்கா தானே. அதனால அந்த ரெண்டாவது சொன்ன விஷயத்த அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, அது கவர்மெண்டோட கண்ட்ரோல். முதல் சொன்ன விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல. இதை உள்ள போது நீங்க ஆராய்ச்சி பண்ணா எங்க இந்த மாதிரி நிறைய கடன்கள் இருக்குன்னா, எங்கெல்லாம் எக்ஸ்பேர்ட்ஸ் போய் செட்டில் ஆகிறாங்களோ, மைக்ரேஷன் பாப்புலேஷன் எங்க போய் செட்டில் ஆகும், அவங்கெல்லாம் தான் வந்து அதிகமான இது. அந்த அந்த பேப்பர், இந்த ஸ்டடியோடைய ரிசர்ச் ரிப்போர்ட்டுடைய ஃபைண்டிங்ஸ்ல நிறைய வருது. எக்ஸ்பேர்ட்ஸ் எங்க போறாங்களோ, மைக்ரேட்டரி பாப்புலேஷன் எங்க போயிருக்கோ அந்த நாட்டிலலாம் இவ்வளோ கடன் வந்துருக்கு. ஏன்னா பிகாஸ் அவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு மைக்ரேட் ஆகி போறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, வார் லைக் சுச்சுவேஷன், கண்ட்ரியில வந்து இன்ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் டர்மாயில், அதனால தானே மைக்ரேட் பண்ணி அமெரிக்கா போறாங்க. இப்போ மெக்சிகோலேயே ஓடி வராங்கல்ல அமெரிக்கா. கண்ட்ரி சரியில்லை, அதனால உள்ள ஓடி வராங்க. உள்ள ஓடி வந்து அவங்க என்ன பண்றாங்க, when they get job உடனடியாக அவங்களோட ட்ரீம்ஸ் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற ஒரே மீன் என்ன, கடன் தான். திஸ் இஸ் வாட் கடன். நான் எக்ஸ்பேர்ட் பாப்புலேஷன் சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். துபாயிலேயும் இந்த கல்ச்சர் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சுற்றி வந்து துபாய்க்கு வர யாரு, நம்ம வரோம். அது இல்லாமல் பக்கத்துல ஈஜிப்ட்ல வருவாங்க, லெபனீஸ் வருவாங்க, பாகிஸ்தானிஸ், பங்களாதேஷ், எல்லாருமே பிலிப்பினோஸ் உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, மணி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஒரு ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ ஒரு ஸ்டெப் அதிகமா போய் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம மற்ற பாப்புலேஷனை விட நம்மளுடைய இந்தியன் பாப்புலேஷன், எஸ்பெஷலி சவுத் பாப்புலேஷன் தான் ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் நான் சொல்றது. ஒன்ஸ் நம்ம பொருளாதாரம் தேர்றதுக்கு தான் ஒரு கண்ட்ரிக்குள்ள நுழைகிறோம், அங்க போய் என்ன பண்றோம், கடங்காரங்களா மாறி நம்ம வந்த பர்பஸே டிஃபீட் ஆகி தேவையில்லாத விஷயத்துல நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சிட்டிசன்ஷிப் கூட இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம என்ன பண்றோம், இதை வாங்க அதை வாங்க. When people have millions, they buy things. They are financially very disciplined. அவங்க எல்லாம் பண்றாங்கன்னா that is completely different. எல்லாருமே அதை செய்யணும்னு நினைக்கும் போதுதான் இந்த ட்ரபிள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ
பணம் இல்லாத போது இருக்கிற சோதனையை விட பணம் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் வர சோதனை ரொம்ப பெருசு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.